ஓ தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை ஒரு ஆள்கிட்ட இருந்தால் எனர்ஜி வருது. ஸோ நான் திருப்பி வணக்கம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் வணக்கம் சொன்னால் தான் நான் ஆரம்பிப்பேன். கடைசி வரையும் சாயந்தரம் வரையும் வணக்கம் சொல்ல வச்சிடாதீங்க. வணக்கம் போயிடலாம். வணக்கம் காய்ஸ். வணக்கம் 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 காய்ஸ். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருக்கணும். நான் தெரியல எல்லாருக்கும். சிறப்பான டாக்டர்ஸ். ஓகே இன்னும் 1 ஹவருக்கு என்ன தான் பார்க்க போறீங்க. நாங்கள் வந்து ஆடலும் பாடலும் வரை இசையும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வச்சிருக்கோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட போட போகிறோம். 18 வயசுக்கு இளவனுவாங்க. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கூட இடையில வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ வந்து என்னன்னா ஆனால் ரமேஷ் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவன் பெரிய விஷயம் சூப்பர். நான்லாம் ரமேஷ் அண்ணனை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ஒரு மருத்துவர் ஆகிருப்பேன். ஸோ ரமேஷ் அண்ணனை சந்திக்காதனால நான் இந்த மாதிரி ஒரு எம்சியா மைக்கு பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஓகே நல்லதுதான். ஸோ டாக்டர் அப்படின்ற பட்சத்தில் என்னோட புரிதல்லேருந்து ஒன்று நான் சிறு வயதுகளில் இருக்கும். நான் கொஞ்சம் பேசுவேன், யாரும் தவறுதலாக எடுத்துக்கூடாது. ஸோ ஜாலியாக போகலாம். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ சிறு வயதில் இருக்கும் பொழுது ஊசினா எனக்கு ரொம்ப பயம். ஏன்பா சரிங்க சரிங்க ஜாலியாக இருங்க. வேணாம் சீரியஸ் வேண்டாம், ஜாலி ஓகேவா. சிரிக்கணும், நான் அடுத்து பார்ப்பேன் சிரிக்கணும் ஓகேவா. சிறு வயதுகளில் ஊசினா எனக்கு ரொம்ப பயம். எனக்கு பயம், நான் நிற்கிறாரில் அவருக்கு பல்கா. ஸோ அவருக்கு பயம். நாங்களாம் ஊசி போடுறதுக்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அப்பா அம்மா உதச்சி கிதச்சி ஊசி போட்டாலும் சரியாகும் அந்த மாதிரி இருந்தோம். டாக்டர்ஸ்லாம் அப்போ ரொம்ப ரணமாக இருப்பாங்க. இப்போ பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகழகாக டாக்டர்ஸ் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுறப்போ ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து மருத்துவத்தில் எனக்கு ரொம்ப விருப்பம். ஸோ அதனால் உங்களோட இன்றைக்கி நான் சந்தோஷமாக இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன். ஆனால் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் முடிகிறப்பையும் இடையிலையும் யாரையாவது கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஃபன் கேம்ஸ் பண்ணுவோம். அப்போது இவர் இந்த வாட்டி சிரிக்கலப்பா. ஸோ அடுத்த டைம் நான் பக்கத்தில் வந்துடுவேன். ஆஹா அவர் சிரிக்க வச்சுட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு இருக்காரு ஃபியூச்சரில். நண்பா உங்கள் பேர் வேல்முருகன். எனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங் என் ஃபேமிலி டாக்டர் வேல்முருகன். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தம்பி. அண்ணன் பல்ட்டி அடிச்சாலும் உன்னை சிரிக்க வச்சிருவேன், கவலைப்படாத. ஓகே ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே தம்பியை சிரிக்க வச்சிடலாம். என்னன்னா ஸோ வந்து நாங்கள் வந்து யாரை வேணாலும் பிக் பண்ணுவோம். பிக் பண்ணுறவங்க கூச்சப்படாமல் எந்திரிச்சு வந்துடணும். வரலன்னா என்கிட்ட 2 பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு யாதவா மோசமான ஒரு பல்கா இருப்பாரு. இன்னொருத்தர் கண்ணாடி போட்டாங்க பாருங்க, பார்க்க தான் சாது. ஸ்லோ பாய்சன் அவன், மருத்துவத்துக்கே எதிரான விரோதி அவன். அந்த சொல்லுவாங்களா மருந்து ஆப்போசிட் மருந்து அவன். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏற்றிடுவேன், அவங்க வந்து கூட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அப்படி தான் போக போகுது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து உங்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பண்ணுவோம். அது என்னன்னா வாய்ப்பே இல்லை. நான் உன்னை பார்த்தா தானடா சிரிப்பண்ணி, நான் இங்கிட்டு திரும்பி பண்ணா திரும்பிட்டாரு. ஓகே ஸோ அந்த ஃபன் என்னன்னா என்கிட்ட 2 பாய்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல, அதில் ஒரு பாய்ஸ் பேர் தான் யாடி பாய் யாதவா. அவர் வந்து உங்களை பீட் பாக்ஸ் பண்ண வைக்க போறாரு. பீட் பாக்ஸ் தெரியல உங்களுக்கு? ஆஹா யார் பண்ணது இப்போ இந்த 2 பேர்ல? மாற்றி நான் இல்லை இவன் இல்லை நான். நீங்கள் 2 பேரும் டாக்டர்ல ப்ரொஃபஸர் ஆகிடணும் படிச்சுட்டு. கரெக்டாக இருக்கீங்க. என்ன யார் அது? நீங்களே வந்துருங்க. பாய்ஸை கூப்பிட வந்துடுறீங்களா? பாய்ஸ் கூப்பிடுவா. பாய்ஸ் அவரு மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கினாரு. வாங்க யாடி பாய் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். வாங்க ப்ரோ. உங்க பேர் என்ன? மணிகண்டனுக்கு ஒரு பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள். ஓகே ஸோ பீட் பாக்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பார்த்தது இல்லைல்ல. இப்போ வந்து நேரடியா நான் பார்த்தது இல்லைப்பா, நீங்க பார்த்துருப்பீங்க, மன்னிச்சிருங்க. நண்பா நீங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்காரன் தம்பி பார்த்துருக்காரு. சரி ஓகே ஒரு பீட் பாக்ஸ் பண்ணுவாரு. அதை நண்பர் மணிகண்டன் சொல்லி கொடுப்பாரு, அவரும் பண்ண போறாரு. ஓகேவா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஐயோ வச்சு ராக் போட்டோன்னு சொல்லி கூட்டு விட்டார் இவர். ஓகே உங்களை யார் வந்து பீட் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ், ஷோ ஹேண்ட்ஸ். ஆல்ரைட், குட். முன்னாடி ஏதாவது பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லைனா நீங்களும் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? இன்கேஸ் உங்களுக்கும் தெரியும்னா ஹேண்ட்ஸ் தூருங்க, தப்பு கிடையாது. எனிபாடி? ஓகே ரொம்ப பேசிக்கான ஒரு பீட் வந்து இவருக்கு சொல்லி கொடுக்குறேன். லெட்ஸ் ஆல் ஒர்க் டுகெதர் ஆன் திஸ்.
இப்போ பீட் பாக்ஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்படி கற்றுக்கிட்டது கிடையாது. என்ன வந்து எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா ரேண்டம் சவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மியூசிக்லேயும் ஒரு பூம் இருக்கும், ஒரு இருக்கும், அந்த மாதிரி கிளிக்ஸ் அண்ட் கிளாப்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பீட் பாக்ஸிங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜிபரிஷாக பேச முடியுமோ இட் ஸ்டார்ட்ஸ் தேர். சரிங்களா? பாக்கெச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் லூஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ யூ ட்ரை டெல்லிங் சம்திங் ரேண்டம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் குடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீ பண்ணுப்பா, வா இப்படி பண்ணுப்பா ப்ரோ, அது வேற. ஓகே, எனி ரேண்டம் போர்டு. முகவரி. ஓகே, முகவரி. So like these kind of words and all you can change it however you want. சரிங்களா? இப்போதைக்கு இதெல்லாம் வந்து ரிஃபைன்டு பீட்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த வேர்டு, அந்த முகவரிங்கிற வேர்டு வந்து எப்படியெல்லாம் ரிதமாக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முகவரி, முகவரி. ஸோ அந்த மாதிரி நம்மளால பிரேக் பீட்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப எஜுகேஷன்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வேண்டாம், பட் இட் ஸ்டார்ட்ஸ் தேர். ஸோ உங்களுக்கு வந்து முகவரிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு எப்படி ரிதமாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. சும்மா try playing with it. Anything random, like how you can use the word mugavari. So for example, mugavari, like that. Try doing something. Okay, Vasant, நீங்க வந்து பண்ணி காமிச்சீங்கன்னா எனக்கு சரி வாங்க தம்பியை கூப்பிட்டுட்டோம். சரி, இன்னொன்று இருக்கு, தப்பா எடுத்துக்காங்க. வந்து அவங்க அந்த ஒருத்தனைக்கு நான் சொன்னல பாய்சன், வந்து டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் ஆளை மாத்து அப்படின்னு இருக்கான். ஸோ டக்குன்னு போயிடலாம். தம்பி ஏதாவது பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுறது, மூகாவாரி இது மாதிரிப்பா அவன் சொன்னது நான் வித்தியாசமா ரோஸ்ட் அவருக்கா எனக்கா முடிஞ்சாச்சுங்க. அண்ணா மேடம் இருந்துருவாங்க. ஓகே. Okay, that's good. Any random word like கவரி. சூப்பர் அருமை. நம்ம யாதவா ப்ரோ வாயிலே பல வித்தைகள் வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லி அனுப்பிவிடுவோம். அது இன்னொன்று ரொம்ப இது மாதிரி பண்றதுனால வாயில வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அவர் லாஸ்டா பேசுவாரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லிடுங்க. நன்றி மணிகண்டன் தம்பிக்கு நன்றி. என்னன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுனால மணிக்கும். அடுத்து வந்து எங்க சைட்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ண தாரணி வராங்க. உங்க முன்னாடி ஒரு அருமையான நடன நிகழ்ச்சியை தருவதற்காக தாரணி. வெல்கம் தாரணி. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி வைத்து உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய்ப்பதித்தான். இங்கு பூலோகம் என்றொரு பொருள் உள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடே. உற்று பார்க்கும் ஆளை
கண்ணில் உள்ளது ஆண் தொடாத பாகம் தன்னில் உள்ளது மேகத்தையே மாற்றி மண் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயே வா வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தான் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தான் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீடே கிளாசிக்கல் ஃபியூஷன் அந்த டான்ஸ் பேரு எனக்கு தெரியாது, நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா எப்படி ஆடினாங்க? அருமை அருமை. அக்கா நல்லா ஆடினாங்களா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி அக்கா நல்லா ஆடினதுனால அக்கா வந்து ஒரு ஆளை பிக் பண்ணுவாங்க. ஸோ அக்காவை பற்றி பேச போகிறது இல்லை, இப்போ ஃபங்க்ஷன் உங்களுக்காக. ஸோ சிறப்பாக உங்களை வச்சு தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அக்கா ஒரு ஆளை பிக் பண்ணுவாங்க, ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ, அவங்க வந்து அக்கா கூட ஆடணும் சேர்ந்து. ஆப்வியஸ்லி இது மாதிரி இருக்கும். ஸோ ரியாக்ஷன்ல யாரும் நான் பார்க்குறேன். வசந்த் இவங்க கிளாசிக்கல் டான்ஸரா? அப்படியா? ஆமா. இவங்க அக்கா உங்க பேரு? பரணிக்காக வந்து ஒரு நல்ல கைத்தட்டல்கள் கிளாசிக்கல் டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க லேடிஸ் யாராச்சும் கை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு வந்தா தப்பா இருக்கும். வாங்க. அம்மா இருங்க. எனக்கும் வராதுமா, வாங்க. பிரபுதா மாஸ்டருக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அக்கா 10 நிமிஷம் தான் இருக்கு, அவர் முகவர் என்ன முறைக்காரு, இப்போ டக்குன்னு வாங்க. சரி நீங்க ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோ, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பவ்யா யாருங்க? யாருமா பவ்யா? பவ்யா வாங்கம்மா. எங்க இருக்காங்க? கை காட்டுங்க எல்லாரும். பவ்யா வாங்க. சிறப்பான கை தட்டல் பவ்யாக்காக. உங்க பேரு ப்ரோ? பவ்யாவை நாமினேட் பண்றதுக்காக வேல்முருகன் ஸ்டேஜ் கூப்பிடுங்கப்பா. வாங்க வாங்க. தம்பி பாய்ஸை கூப்பிடு. வந்துரு. வாங்கப்பா. வாங்க. இல்ல ப்ரோ, அவரே கிளாசிக்கல் டான்சர் தான். கொரோனா டைம்ல கொஞ்சம் முன்னாடில டான்சர். ஆமா. என்னன்னா இப்போ பவ்யாவும் வேல்முருகன் தம்பியும் என்ன பண்ண போறாங்கன்னா அக்கா சொல்லி கொடுக்குற டான்ஸை ஆடுவாங்க. வசந்த் இன்னும் கொஞ்சம் ஸ்குவாட்ஸ். சிம்பிள் ஸ்டெப்பே காம்ப்ளெக்ஸா பண்ணுவார் நம்மாலு. தாரணி இங்க பாருங்க, கை கொஞ்சம் கண்ணம் மலையில. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நான் வேல்முருகன் வெறி காணோம். கண்ணாடி வேல்முருகன் பார்த்து கொண்டே ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே. நன்றி வேல்முருகன். அக்கா நான் வாட்ஸ்அப் பண்றேன், வீடியோவை அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. தேங்க்யூ. நன்றி. தெரியாது ஏதோ சொல்றாங்க. நல்ல நடனம். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஸோ கிளாசிக்கல் பீட்ஸ் தெரியாது, வெஸ்டர்ன் ஃபோக் ஹிப்ஹாப் அந்த மாதிரிலாம் லாஸ்டா ஆடுனுங்கிற கொஞ்சம் நேர் விருப்பம். நான் கொஞ்சம் வயசான, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணன். இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேசி நீ ஆடுவேடா? நடனம் பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அமைதியா இரு. ஓகே, கொஞ்ச நேரம் தான் அமைதியா இருப்பான். சரி தம்பி, போறப்ப பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். என்னன்னா அடுத்து இப்போ நீங்க சந்திச்சீங்களா ஒரு மனிதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீட் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து வாய்களிலே பல வித்தைகள் வைத்திருந்த நபர் இருக்கார்ல, அவரு இப்போ உங்களுக்காக கிரம்ப் அப்படின்னு ஒன்று பண்ண போறாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கும் பெருசா தெரியாது. அவரே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பண்ணிட்டு அவர் வந்து ஒரு வித்தியாசமான கலைஞர், வந்து வித்தியாசமான கலைகள் எல்லாம் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவரோட முயற்சியில உங்களுக்காக கிரம்பிங், அந்த கிரம்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா கிரம்பிங்? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாமா சார்? பண்ணலாம். வாங்க யாதவா, மேடைக்கு வாங்க. I'm Eliman. So first off, good morning. Thank you. I'm very grateful. Sunday morning வந்து இந்த event வந்து இவ்வளோ டைட்னஸ்ல வந்து நீங்க கலந்துருக்கீங்க. So thanks for that. So நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சரிங்களா, கிரம்ப்ங்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து அவரோட பேஸ் லைனே கிவ் அண்ட் டேக். ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு
ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? எவ்ரிபடி டுகெதர். I want more energy. All right, superb. So what we are going to do is உங்க எல்லாருக்குமே பிடிச்ச அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, dogs, cats. Yes, யாருக்கெல்லாம் dogs பிடிக்கும்? Hands, raise on, show your hands, show your hands. Cats. Birds. Superb. Okay. உங்களுக்கே பிடிச்ச ஒரு அனிமல் இருக்கும்ல, டாக் ஆர் கேட் ஆர் பேர்ட், சரிங்களா, ஆர் ஈவன் மங்கி, அந்த அனிமலோட சவுண்ட் வந்து நீங்க பண்ண போறீங்க, சரிங்களா? எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டு யுவர் ஃபேவரட் அனிமல் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரைட், ஐ வாண்ட் யூ டு கோ அட் இட் ஃபார் 30 செகண்ட்ஸ். பண்ணலாமா? ரெடி? இன் 3 2 1 கோ. எல்லாருக்குமே டாக் தானா? ஒரு All right, okay. Guys, I want you to go a little bit louder. சரிங்களா? Try to give your energy. First off, I need your energy to give what is over here on stage. All right? Ready? 1 fine time. 3 2 1 go. Better. Good. Krampuங்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி a medley of expressions. எக்ஸ்பிரஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு ராவா காமிக்க முடியுமோ அதுதான் கிரம்போட ஆர்ட் ஃபார்ம், சரிங்களா? ஸோ ஐம் gonna have like 8 minutes of my time. கிரம்போட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் radically uplifted mighty praise, சரிங்களா? I don't want to go too much in depth with it, but கிரம்புக்குன்னே வந்து சில பேசிக் ஃபார்மேட்ஸ் இருக்கு. It's almost like a dance form only, but it's how you express yourself, சரிங்களா? கிரம்ப்ல வந்து பேசிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? Can you guys raise your hands to this? Yeah. All right. இந்த சிம்பிளோட பேர் வந்து டாக், அதுவே பேச்சு, தமிழ்ல வந்து பேச்சு, சரிங்களா? இந்த சிம்பிளோட பேர் குத்து. All right. இந்த சிம்பிளோட பேர் குத்து. இந்த சிம்பிளோட பேர் கிழி. What is this called? Louder. Good. All right. So பேச்சு, குத்து, கிழி. கடைசியா ஒரே ஒரு சிம்பிள் இருக்கு, அது வந்து இது வந்து என்னது? ஈஸியா எல்லாரும் சொல்ல முடியும். Gun. Super. So what is this called? பேச்சு. What is this called? What is this called? Gun. Super. So இந்த மாதிரி 4 elements வச்சிட்டு எந்த அளவுக்கு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ that is part of the crump art form. All right? அந்த 4 elements ஓட சேர்த்து there is one element called stomp. இந்த மூவ்மெண்டோட பேர் என்னது? stomp. அதாவது மிதி. Fine. So இந்த 4 elements வச்சிட்டு first வந்து ஒரு basic demo I'll give you guys. After I'll tell you guys how it's going to be used. All right? Shall we go? Guys, I need more energy. Yeah. Good. Thank you. Think of it as aggression, all right? It's all about releasing your energy. So, the other part about Crump is, the more you give, the more I can push myself. Simple as that. It's all about give and take. Simple as that.
for every art form, the more you give into it, the more you will receive back. For me, this is a spiritual journey. Simple as that. People think that இப்போ generally வந்து இந்த மாதிரி aggressive moments-ல இருக்கிறதுனால we will not be able to make a soft medley out of it. Alright, soft ஆன songs-க்குலாம் வந்து எப்படி இப்படிலாம் ஆடி what can you show அப்படின்னு சொல்லிட்டு. Alright, so I'll perform you guys a Tamil song. Would that be okay? I want energy. Would that be okay? Good. All right. So we'll go for one Tamil song. I'll just show what my expression is to that. All right. இப்போ எனக்குனே ஒரு representation இருக்கும் அந்த song கேட்கும்போது. So that's the representation that I'm going to show to you guys. All right. காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே
சவுண்ட்லாம் வித்தியாசமா இருக்குன்ட்டு அப்புறம் பார்த்தா டெரிபிக் பண்ணி விட்டாரு அண்ணன். சரி என்னது எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? ஐயோ ஐயா ரொம்ப ரசிச்சாங்க. ஐயா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது யாதவோட இந்த கிரம்பிங். இதுதான் இது வந்து எப்படியும் வெளிநாடுகளில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரம்பிங்க இங்க நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு யாதவா. அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. ரொம்ப நன்றி நன்றி யாதவா. ஸோ அடுத்து யார் வர போறாங்கன்றத ஆகாஷ் அண்ணா வந்து இல்ல யாதவா வந்து பெரிய மனசு தான், அது தாடி முடி அதிகமா இருக்கனால மறைஞ்சிருக்கு. பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன 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 பெர்ஃபார்மன்ஸ் நீ சொல்றேன். அப்படியா? நம்ம அது பேசி தான் மேலே வந்தோம். நான் யாதவா பத்தி நன்றி சொல்றேன், நீ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா மேலே வந்தோம். சரி ஓகே. என்ன நாங்க அடுத்து வரப்போறது வந்து ஒரு உற்சாகமான பெர்ஃபார்மன்ஸ், உங்க எல்லாரையும் குதூகலத்துக்கு உண்டாக்கும். உட்கார்ந்து இருக்க நம்மள டபடபடபட எந்திரிச்சு ஆட வைக்கும். நீங்க நார்மலாக இப்படி தான் பேசுவீங்களா? கொஞ்சம் வந்துடும் சேஜர்னா மன்னிச்சிருங்க. என்னன்னா அந்த மாதிரி தம்பி நீ சிரிக்க மாட்டேற, அமைதியா இருக்க. ஐயா பின்னாடி சிரிக்க மாட்டேற, ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல உன்னை நான் ஆட வைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் இந்த பெர்ஃபார்ம். என்னன்னா இது என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா ஆதி தமிழர்கள் ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது, எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பறை பெர்ஃபார்மன்ஸ், போர் பறை பெர்ஃபார்மன்ஸ் நடக்க பொழுது. அதுக்காக நம்ம ஆழி டீமை அழைச்சிடலாம். வெல்கம் ஆழி டீம்.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆலி டீம் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மேலே இப்போ டக்குன்னு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டக்குன்னு வாங்க வாங்க ப்ரோ வாங்க. அண்ணன் பல்ஸ் பாருங்க கொஞ்சம் டக்குன்னு மூச்சு அடிக்குது. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போங்க. 2 வாட்டி கோவிட் வந்திருக்கு ப்ரோ. ஒரே வாட்டி ப்ரோ. கோவிட் கிளஸ்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் கையில் மைக் தராதீங்க. இவர் கையில் மைக். கோவிட் கிளஸ்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கோடம்பாக்கம் கிளஸ்டர் ஆரம்பிச்சதே நம்மளால தான் கோவிட் டைமில். இவர் மூலியமாக வந்து ஒரு 2000 பேருக்கு வந்து கொரோனா வந்துருக்கு. Okay, thank you. So once again, big round of applause. Awesome team, Ali team, and yeah. So முக்கியமா வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து தேவையானது more than anything, I think they all deserve some recognition, respect, acknowledgement. So I'll hand over the mic to them. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அக்கா செங்கல்பட்டு. சாரிக்கா. பெரியண்ணா நீங்க என்ன வரமாட்டீங்களா? வாங்க. கிளாப் பண்ணாதான் மேடம் வருவாரு. என்னோட நேம் வினியா. நான் படிச்சிட்டு இருக்கேன். என் பேர் சந்தோஷ். நான் தமிழ் சினிமாவில் ஆக்டராக இருக்கேன். என்னோட பேர் வேல்மணி. நான் 10th 10வது இப்போ தான் முடித்தேன். 6 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன் 10வது. ஹலோ, நான் அட்வொகேட் பிரியங்கா. என் பேர் டேமியன். நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் விஜய். சிவில் இன்ஜினியராக இருக்கேன். வில்லிவாக்கம் மெட்ரோ ஆக்சுவலி இவர் தான் கட்டினாரு. ஹாய், பிரியதர்ஷினி. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். நீங்க 2 பேர் ட்வின்ஸா? பக்கத்துல வாங்க. என் பேர் ஸ்வர்ணா. நான் பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். வர்ணாக்கா ஒன்றும் எல்லாமே பண்றீங்களா? எனக்கு என் பேர் காவ்யா. நான் நர்சிங் படிக்கிறேன். என் பேர் வெற்றி. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் சந்துரு. நான் காலேஜ் படிக்கிறேன். ஸோ எல்லா டீமுக்கும் ஆட்ட நாயகர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. எங்க டீம் சொல்லி கொடுத்த குருநாதர் எழில் அவரை நடுமேடைக்கு அழைக்கிறார். நீங்க பாப்பா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? அவங்களோட 2 வயசு தான் பெரியவனா, அதுக்கே எப்படியா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து எழிலரசன். நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பேஷனாக வந்து பறைய சிரமம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6-7 இயர்ஸாக வந்து ஆழி கலைக்குவியம்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழு வச்சு இது வரைக்கும் வந்து 20-21 ஹோம்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஹோமு, கேன்சர் இன்ஸ்டியூட்ஸு, விஷுவலி சேலஞ்சர் கிட்ஸு, ஜூனைல் கிட்ஸுன்னு சொல்லிட்டு நரிக்குருவர்கள், ஜிப்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து அது மாதிரி இருக்க ஹோம் கிட்ஸை பார்த்து தேடி அவங்க எல்லாருமே பறை சிரமம் கூடவே பறையை சார்ந்து இருக்க கரகம், ஒயில், மாட்டு கும்பாட்டம், செடி குச்சாட்டம் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். டீம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைவேட்டாக கிளாஸஸ் வந்து சைதாபேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். வசந்த், ஆகாஷ், மதன் எல்லாருமே வந்தாங்க கிளாஸுக்கு வந்தவங்க தான். கற்பி டைம்லேருந்து ஃபுல்லாகவே கிளாஸுக்கு வந்தாங்க. இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. பறை கிளாஸஸ் அங்கே ப்ரைவேட்டாக பண்ணுறோம். அண்டு ஹோம் கிட்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரோபோட்டிக் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது பேரலாக வந்து பறை சிரமம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ எழில் அரசன். நன்றி. ஏன்னா ஒரு 53 வயசுல ஒரு யங்காக இருந்து உங்களோட தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆலி டீம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யூ என்ஜாய்டு. இப்போ வரைக்கும் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மெட்லி மாதிரி தான். எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்ச சாங்ஸாக தான் எடுத்திருக்கோம். தெரியாத சாங்ஸ்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃபேவரட்டான சாங்ஸ் தான். ஐம் ஷூர் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் உங்கள் ரூம்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ தனியாக பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் இப்போ நாங்கள் பாடுற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் கூட பாடினீங்கன்னா எங்களுக்கும் சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட் வித் அஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என் பேர் விஜய். இவங்க ஆர்த்தி. அவங்க பேர் சம்யுக்தா. ஆகாய சாயாம தூவானமே
கவி பாடி சொல்லும் அன்றை நிறுத்து பிசு பிசு கொண்டு கேளுங்க நிறுத்து காதல் வந்ததே இன்னும் முயல் குடிக்கின்ற மொத்தம் நிறுத்து இருதயம் அடிக்கின்ற சத்தம் நிறுத்து எங்களை நடக்கின்ற யுத்தம் நிறுத்து காதல் வந்ததே எனக்கு காதல் வந்ததே பஞ்சவர்ண கிளி பறந்த பின்னாலும் பஞ்சவர்ணம் நெஞ்சில் இருக்கு பஞ்சவர்ண கிளி பறந்த பின்னாலும் பஞ்சவர்ணம் நெஞ்சில் இருக்கு கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது திக்கு திக்கு திக்குங்குது நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சல்லு 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 சல்லுங்குது Thank you so much. So, thank you Vijay. And one more thing, 2 more minutes. Ramesh, 2 more minutes. முடிச்சு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிடுறோம். And then we'll give a small intro about ourselves. Bharat Karthi, Hema, Janani. Time on, சீக்கிரம் வாங்க. ஒரு NGO, இப்போ முகோரி ஃபவுண்டேஷன் இஸ் அன் சோஷியல் ஆர்கனைசேஷன், ரைட்? அதே மாதிரி ஆல் ஆஃப் அஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம் கால்ட் கர்பி. ஸோ நாங்கள் வந்து ஒரு க்ளோஸ் டு 600 to 700 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீக்கெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், மைம், டான்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நாங்கள் அதிகமாக நம்புறது என்னென்னா வந்து லைக் கலை இலக்கியங்கள் மூலிமா வந்து சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு சோஷியல் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டான டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி சைல்ட்ஹுட் தரலாங்கிற ஒரு சின்ன மோட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு குவிக் இன்ட்ரோ அபவுட் தெம் அண்ட் தென் I'll do my parting words. வணக்கம், என்னோட பேர் வசந்த். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கேன். வணக்கம், என் பேர் சம்யுக். நான் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் தாரிணி. நான் ஒரு டான்ஸர். வணக்கம், என் பேர் ராகேஷ். நான் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் விஜய். நான் லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் பாலகுமாரன். நான் வந்து டிசைன் இன்ஜினியராக இருக்கேன். வணக்கம், என் பேர் பரத். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஹாய், என் பேர் அஜித். நானும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஹாய், என் பேர் மதன். நான் கற்பியில் ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தரேன். ஹாய், என் பேர் சந்துரு. நான் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கேன். ஹாய், என் பேர் சரண்யா. நான் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறேன். எல்லோருக்கும் வணக்கம், என் பேர் சிவராமன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். கற்பியில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹாய், என் பேர் ஜனனி. நான் ஃபோட்டோகிராஃபர். வணக்கம், பேர் விஸ்வா. நான் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஹாய், என் பேர் திவ்யான்சி. நான் 9th grade படிக்கிறேன். ஹாய், மை நேம் இஸ் யாதவா. நான் வந்து கற்பியில் வாலண்டியராக இருக்கேன். அட் த சேம் டைம் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓகே, ஸோ என் பேர் ஆகாஷ். நானும் ஐடியில் தெரியாமல் சேர்ந்துட்டு வரேன், இங்கே வேலை கிடைக்காம. அதனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டீச் தியேட்டர் இன் கர்பி. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஃபுல் டைம் ஜாப். எல்லாருக்கும் ஒரு ஃபுல் டைமாக ஒரு ஜாப் இருக்குது. ஸோ நம்ம மூலிமா சமூகத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீக்கெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. அண்ட் எங்கள் சார்பாக வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதை தாண்டி முடிச்சோடனே கிளாப் பண்ணுங்கப்பா. நான் யோசிச்சு வந்தேன் நைட்டில் தெரியலையே. ஸோ டாக்டர்ஸாக இருக்கிறது வந்து rather than we congratulating you, ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்ட் சூஸ் பண்ணுறதுக்காக we would like to thank each of you for saving lives. அப்கமிங் டாக்டர்ஸ் நீங்கள் எல்லாம்.
ஏன்னா ஓப்பன் அப் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகிறதே டாக்டர்ஸ் கிட்ட தான். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு ஆல் தி பீப்புள் ஹூ பெர்ஃபார்ம்ட் ஓவர் ஹியர். தேங்க்ஸ் டு எழிலரசன் அண்ட் ஆலி டீம். அண்ட் இஃப் இஸ் ஒன் மோர் பர்சன் ஹூ வி ஹேவ் டு தேங்க் ரைட் நவ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏற்படுத்தி கொடுத்து லைக் வி ஆல் லுக் அப் டு ஹிம். சரி என்ஜிஓ ஒன்று எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு வச்சு பண்ணலாம்னா எங்கேயோ ஒரு தூரத்தில் வந்து ஒரு மனுஷன் தனியாகவே போயிட்டு 1000 பேரை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு, படிக்க வச்சுட்டு இருக்காரு. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யூ ஆல் நோ ஹூ. முகவரி ரமேஷ். தேங்க்யூ ஸோ மச்.